ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மாம்ஸ் கிச்சன் ஸ்பேஸ். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான டெம்பிள் போக போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அது வேறு எதுவும் இல்லை, சிறுவாபுரி டெம்பிள் தான். சென்னையில் இருக்க திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற டெம்பிள் தான் நான் போயிருக்கேன். ஸோ நேற்று வந்து தேர்ஸ்டே தான் நாங்கள் போனோம். காலையில் போகும்போதே வந்து போகிற வழியே பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற வழியெல்லாம் வந்து அவ்வளோ பசுமையாக இருந்தது, ரொம்ப க்ரீனரியாக ரிலாக்ஸாக இருந்தது, மைண்டே அப்படியே காமாக இருந்தது. அந்த அந்த இயற்கை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ நாங்கள் போன டைமிங் பார்த்தீங்கன்னா வந்து 10:15 போயிட்டோம். 10:15 10:20 அந்த ரேஞ்சில் போயிட்டோம். அவ்வளோவோ ரஷ் இல்லை நேற்று, பரவாயில்ல, ஓரளவுக்கு ரஷ்ஷாக தான் இருந்தது. பட் வந்து மோஸ்ட்லி டியூஸ்டேஸ் அண்ட் சண்டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ரஷ்ஷாக இருக்கும், கூட்டம் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. போயிட்டு சாமிக்கு தேவையான பொருட்கள் மாலைலாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இங்கே வந்து 50 rupees 100 rupees அண்ட் ஃப்ரீ டிக்கெட் 3 வந்து வழி பிரிச்சுருக்காங்க. உள்ளே வந்து ஃபோன் அலோடு இல்லை. ஸோ வந்து மனசார சாமியை கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து வெளியில் வந்துட்டோம். வெளியில் வாங்க சின்னதாக வந்து ஒரு முருகர் படம் வாங்கலாமே சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தோம். ஸோ அதுவும் வாங்கியாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கார் இந்த முருகர், அழகாக இருந்துச்சு. என்னை பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அந்த கிளிட்டரிங் ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டியிருக்காங்க இல்லையா, அது வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து லைட் போடும்போது அவ்வளோ கிளிட்டராக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் இவ்வளோ பெரிய படம் மாட்டத்துக்கு இடம் இல்லை. பாருங்கள், இந்த பேபி முருகர் அவ்வளோ அழகாக இருந்தார். இந்த ஃப்ரேம்லாம் ஒவ்வொன்றா பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது. எல்லாமே வாங்கலாமா இருந்தது. எல்லாமே அக்ரைலிக் பெயிண்ட் சொன்னாங்க. எதுவுமே வந்து சும்மா ஃப்ரேமோ பேப்பரோ இல்லை, அக்ரைலிக் பெயிண்டில் பண்ணியிருக்காங்க. அழகாக இருந்தது பார்க்கவே. ஸோ எங்களுக்கு பிடிச்ச முருகர் ஃபோட்டோ சின்னதாக வாங்கிட்டு நாங்கள் வந்து அப்படியே கிளம்பிட்டோம். பாருங்கள், நாங்கள் கரெக்டாக வந்து ஒரு 11:30 போல் கிளம்பும் போது தான் அவ்வளோ கூட்டம் வந்து சேர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபுல்லாக வந்து லைனாக வந்து காரு, ஆட்டோ, பஸ்ஸஸ்லாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த வேவே வந்து ரொம்ப குறுகலாக இருக்கிறதுனால, ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால ஒன் வே மாதிரி இருக்குது. அப்படியே போகிற மாதிரி தான் இருக்குது. பஸ்ஸு வந்து ரொம்ப இடுக்கமாக இருக்குது. கூட்டமாக வந்து அதிகமாக சேர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி, நாங்கள் வந்து அப்படியே வந்து சாமிலாம் பார்த்து முடிச்சுட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். நீங்கள் வந்து இப்படி வந்தீங்கன்னா போகிற வழி ஒன்று வர வழி ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. வரும்போதே வந்து அதே வழியில் திருப்பி போகாதீங்க, ரொம்ப டிராஃபிக் ஜாமில் வந்து சிக்கிப்பீங்க. ஏன்னா அது ஒன் வே மாதிரி இருக்குது, ரொம்ப நேரோவாக இருக்குது ரோட்லாம். அதனால் பின்னாடி வந்து பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. கார் பார்க்கிங்கு தனியாக விட்டுருக்காங்க. அங்கே நீங்கள் வந்து காரோ இல்லை நீங்கள் எதில் வரீங்களோ அந்த வெஹிக்கல் வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது. இங்கே கார் பார்க்கிங்லேருந்து அந்த சைடு இங்கே ஒரு வழி இருக்குது, அந்த சைடாக நீங்கள் போய்க்கலாம். ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்தது கோயில். கண்டிப்பாக வாங்க. இங்கே வந்து 6 weeks வந்து நீங்கள் தொடர்ந்து வேண்டிட்டு வந்தால், அது எந்த நாளாக இருக்கலாம். மோஸ்ட்லி டியூஸ்டே அண்ட் சண்டே சொல்கிறாங்க. பட் எந்த நாள் உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ வந்து 6 weeks வேண்டிட்டுனா என்ன வேணாலும் நடக்கும். மெயினாக வந்து மேரேஜ் டிலே ஆகுது, இல்லை குழந்தை வந்து டிலே ஆகுது, அப்புறம் என்ன ஸ்ட்ரகிள் இருந்தாலும் வீடு லேண்டு வாங்கணும், அதெல்லாம் வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நீங்களாம் வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு பயனடைங்க. என்னோடய சேனலை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக